Hi friends, welcome to Vishnu Vishwas Videos. வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் தான் கைஸ். மைன்கிராஃப்ட் பார்ட் 1 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போனஸ் செஸ்ட்டை எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் இருக்கிற லூட் எல்லாத்தையும் எடுத்துப்போம். அதிசயமாக ஸ்டோன் பிக்காக்ஸ் வந்துருக்கானுங்களே, நம்ப முடியல இவனுங்களே. ஓகே எடுத்துப்போம். இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். இதில் இருக்கிறத வச்சு தான் சமாளிக்கணும். கொஞ்சம் வுட்டு கலெக்ட் பண்ணணும். வில்லேஜ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பெட்டு செய்ய தேவையில்ல. வில்லேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும். வாங்க செஸ்ட்டு அடித்து எடுத்துப்போம். ஓகே, இந்த வாட்டி அந்த இது டார்ச் தரலங்க. ஆத்தி எவ்வளோ பேர் டனலு பிக்கு. சரி வாங்க அப்போ அங்கே ஒரு மரம் இருக்குது, அடித்து உடச்சி விட்டு எடுத்துப்போம். உடையடா இன்றைக்கி எப்படியாவது ஒரு பேஸ் கட்டி ஆகணும். அப்புறம் கொஞ்சம் ஸ்டோன் எடுத்துப்போம். வில்லேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம் வாங்க எடுத்துப்போம். கொஞ்சோண்டு நிறைய வுட்டு தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒரு உடன் பிக்காக்ஸு, அது அப்புறம் ஸ்வாடெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. அது K1 போக சொல்லலாம். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே போவோம். கைஸ் ஒரு வில்லேஜ் கிடச்சிருக்கு. வில்லேஜ் கிடச்சிருக்கு. முதல்ல இதில் எதனா செஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணுவோம். செஸ்ட்டில் எதனா இருக்கும். அங்கே கொஞ்சம் ஷீப் இருக்குது. இதை அடித்து உள்ளே எடுத்துப்போம். பெட்டு செய்ய தேவைப்படும். அங்கே இருக்கும். தண்ணியில் விழுந்துட்டேன். அங்கே இருக்கும் பெட்டு. பட் இருந்தாலும் நம்மளே செஞ்சு போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சோடா ஒரு உள்ளு கிடச்சிச்சு. அதோ அங்கே இருக்கான் பாரு ஆடு மண்டையன். ஆனால் வெட்டி ஒயிட் டூல் எடுத்துக்கணும். 2 இருக்குது, இன்னும் 1 இருந்தால் போதுமே. சுற்றி முற்றி பார்ப்போம், கிடைக்கல. சரி வாங்க. 2 இருக்குது, அங்கே 2 இருக்குது. இது அப்படியே அடித்து உடச்சி எடுத்துரும். சாரி அதை வெட்டி எடுத்துருவோம். சோடா அப்பாவி தப்பிச்சிட்டே இருக்கியடா. செத்துட்டான். சரி இங்கேயும் எதுக்கு ஒன்று வெட்டியாக விடுறது, நம்ம அடித்து எடுத்துருவோம். ஓகே, முதல்ல நம்ம செஸ்ட்டில் எதனா இருக்கான்னு செக் பண்ணுவோம். முதல்ல செஸ்ட் இருக்கானே டவுட்டாக இருக்குது. இந்த வீட்டில் எதுவும் இல்லை. சரி இந்த வீட்டில் போய் பார்ப்போம். இந்த வீட்டில் எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை எதுவும் இல்லை. சரி நெக்ஸ்ட்டு இந்த வீட்டுக்கு போய் பார்ப்போம். நல்லா இருக்கே பார்க்கவே. இது வீடு இல்லையா, டெம்பிளுக்கு பதிலாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இவன் வேறு குறுக்கால வந்துட்டுருக்கான். ஒன்றும் இல்லை, ஒரு போர்ஷனும் இல்லை. சரி வாங்க போவோம். என்ன பண்ணுறது, அப்படியே போவோம். இந்த வீட்டில் எதுனா இருக்குமா இல்லை வேறு எதனா வீடு பார்க்கணுமா? சரி வாங்க இதில் செக் பண்ணுவோம். இல்லையா எதுவும் இல்லை. இது 2 மாடி வீடாக இருக்கும் போலயே. செக் பண்ணுவோம் வாங்க. இதில் எதுவும் இல்லை. மேலே போய் பார்ப்போமா? டே மேலே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். கதவு தான் இருக்குது. சரி வாங்க போவோம். எல்லார் வீட்லேயும் ஒரு பெட் இருக்குடா. இந்த வீட்டுக்கு போய் பார்ப்போம். வெளியே வர வைக்கிறதுக்கு பூலாக வச்சுருக்காங்க. இதுலேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை தரையை ஏன்டா ஊற்று பார்த்துன்னு. சரி ஓகே வாங்க. இதில் என்னடா பிளாக்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? ஸ்டோன் கட்ரு தேவைப்படும். அப்புறமேக்கு எடுத்துக்கலாம். சரி வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். இது பார்த்துட்டோம். அந்த இருக்க பார்த்துட்டோம். இந்த சைடு பார்த்துட்டோம் நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். எந்த வீடு செக் பண்ணி பார்ப்போம். நல்லா தான் இருக்குது பார்க்க. பட் இதில் செஸ்ட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை சரி நம்ம இந்த வீட்டுக்கு போவோம்.
போடா போடா. இதுலேயும் இல்லை. சரி, எப்படியோ போகிற போக்கில் எதுனா வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் நல்லது. பம்கின்ஸ் இருக்குது. என்ன இருக்கான்? எதுவும் இல்லையே. சரி, நெக்ஸ்ட்டு வீட்டில் பார்ப்போம். இன்னும் இருக்குமா? இதில் எதுவும் இல்லைப்பா. இங்கே வெட்டி அந்த ஃபென்ஸை போட்டு எதுக்கு வச்சுருக்கான்னு தெரில. இதுக்குள்ளே போய்ப்போம். இதெல்லாம் செஸ்ட் இல்லை. சரி வாங்க வெளியே போவோம். மேலே என்னமோ இருக்க மாரி இருக்குது, என்னன்னு தெரில. சரி அப்புறம் போய் பார்ப்போம். முதல்ல ஒரு வீடை கட்டலான்ட்டுருக்கேன். சரி வாங்க அப்படியே போவோம். வில்லேஜர்ஸாக இருக்கானுங்க. நல்லா தான் இருக்குது. இதில் பார்த்துட்டோம். வாங்க போவோம். அம்மா சரி போவோம். இது பார்த்துன்னு நினைக்கிறேன். பார்த்துடும். அடங்க என்னடா அது? இதில் ஷீப் இருக்குது. அந்த பீட்ரூட் எடுத்துக்கலாமா? முதல்ல இவ்வளோ செக் பண்ணி இதில் எதுவும் இல்லை. சரி வாங்க. ஷீப்பு உள்ளே போங்க. சரி வாங்க, இந்த பீட்ரூட்டை வச்சு எடுத்துப்போம். 1 2 ஓகே. இங்கே பீட்ரூட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க. கோழி பாவம் தப்பிச்சிட்ருக்கு. குரூப் மீட்டிங் எதனா போட்டுக்கிறானுங்களா? சரி, அந்த மரத்தை வெட்டிப்போம் இப்போதைக்கு. இங்கே வீடு கட்டலாமா? வேணாம், கேவுங்களா இருக்குது. இந்த இடம் செட் ஆகலை, கேவாக இருக்குது. நம்ம ஒரு பிளெயின் ஏரியாவை போய் வீடு கட்டிப்போம். இங்கே எங்கன்னா நல்லா இருக்கா? செட் ஆகுதா? அந்த இடம் வில்லேஜர்ஸு பார்த்துலாம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அங்கேயே கட்டிடுவோம். இங்கேயே கட்டலாம், நல்லாயிருக்கும். இங்கே கட்டலாம் நினைக்கிறேன். இப்போது கொஞ்சம் வுட் எடுத்துப்போம். உட்டன் பிளாங்க்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள், அப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்கு இந்த இடத்துக்கு. நெக்ஸ்ட்டு எதனா இருக்கா கிராஃப்ட் பண்ண வேண்டியது? அதுவும் இல்லைல்ல. சரி, கிராஃப்டிங் டேபிளை செஸ்ட்டு தேவை. முதல்ல செஸ்ட்டு வைங்க, அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் போயிட்டு நம்ம ஸ்வாட் தேவையில்ல, ஆக்ஸ் செஞ்சுப்போம். ஒரு பிக் ஆக்ஸ் செஞ்சுப்போம். ஒரு ஷவல் செஞ்சுப்போம். நெக்ஸ்ட்டு எதுனா செய்யணுமா? பெட்டு செய்யணும். மெயினாக பெட்டு எடுத்துக்கலாம். டோர் செஞ்சுப்போம். டோர் தேவை, செஞ்சுப்போம். டோர் எதுக்குன்னு தேவைப்படும். டோர் செஞ்சுக்கலாம். ஓகே, 2 இதுவாகவே செஞ்சுக்கிட்டோம். இதுவும் தேவைப்படும். ஏன்னா மேலே கூரை வைக்கிறதுக்கு தேவைப்படும். பேஸ் வாங்க இப்போது பெட்டை போட்டுடலாம். யாரா அவன் பார்த்துட்டு இருக்கான்? சரி, பெட்டரா பெட் எடுத்து போடு. ஓகே, நல்லாயிருக்கு. ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. கொஞ்சம் இதாக இருக்குது. வுட்டு வச்சு கொஞ்சம் ஃபென்ஸு மாரி செஞ்சுப்போம். அதான் இங்கே ஒன்று கட்டிப்போம். கொஞ்சம் பெருசாகவே செய்வோம். அப்புறமேக்கு கொஞ்சம் நல்லா செய்வோம். இப்போதைக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுப்போம். நைட் தூங்கி எழுந்திட்டு மறுநாள் காலையில் வேலையை பார்ப்போம். இப்போது இங்கே கொஞ்சம் வச்சுக்கிட்டு இங்கே ஒன்று காலி ஆகிடுச்சே. வுட்டு காலி ஆகிடுச்சே. இன்வென்ட்ரியில் இருக்கா? இது கொஞ்சம் வுட்டன் லாக் இருக்குது. இதை சேர்த்து பிளாங்க் ஆக்கிடலாம். பிளாங்க்கை கொஞ்சம் 12 பிளாங்க் கிடச்சிருக்கு. சரி வாங்க, இதை வச்சு இதெல்லாம் செய்வோம். அப்படியே இங்கே கொஞ்சம் டோருக்கு ஒரு இடம். அங்கே ஒன்று
இப்போது மேலே அந்த சுற்றிட செகண்டு லேயருக்கு. ஆஹா, தப்பான இடத்துல வச்சுனேன். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் வுட்டு எடுத்துகிட்டு வந்து நாட்டுக்கு கொஞ்சம் போய் வுட்டு கலெக்ட் பண்ணோம். அங்கே போய் வுட்டு எடுப்போம். இப்போதைக்கு ஒரு பேஸை கட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்டோன் எடுப்போம். இந்த வுட்டு எடுக்கலாமா? அது அங்கே ஒரு மரம் இருக்குது, நம்மளுக்காகவே செஞ்ச மாதிரி இருக்குது இந்த மரம். இங்கே வாங்க வெட்டுவோம். வெட்றா 16 வுட்டன் லாக் இருந்தால் ஒரு ஸ்டாக் செய்யலாம். அப்போது 16 வுட்டு எடுத்துப்போம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துப்போம், ஒரு 22 வுட்டா. ஏன்னா அந்த சைடில் கொஞ்சம் டிசைனிங்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துப்போம். அப்படியே ட்ரா அவ்வளோதான். அப்படியே இந்த சைடு வந்து வெட்டு. இந்த புல்லெல்லாம் வெட்டலாமா? அதுக்கு ஷியர்ஸ் தேவைப்படும் புல் வெட்டலாம். அவ்வளோதான். ஓகே அங்கே கொஞ்சம் இருக்குது, அங்கே கொஞ்சம் இருக்குது. வெட்டு சீக்கிரம். வெட்டு ஒரு 14 கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வெட்டுவோம். 16 கிடைக்கிற வரைக்கும் வெட்டுவோம். ஒரு 16 கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் எடுப்போமா? சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்துப்போம். ஸ்டிக்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எடுப்போம். வுட்டு தேவைப்படும். நான் அந்த சைடில் டிசைனுக்காக தேவைப்படும், அதான் கொஞ்சம் எடுத்துப்போம். அப்படியே போவோம். ஒரு காத்தாறு நடந்தால் நல்லா தான் இருக்கும். இங்கே லேக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோ இருக்குது பாரு. இதை தாண்டி போகணுமா? ஒரு நாள் இதுக்கு பிரிட்ஜு கட்டி விடணும்ப்பா. இது கீழே இறங்கி போகிறதுலாம் ஒரே டைம் ஆகுது. விட்டு அப்படியே வெட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். 20 கிடச்சா ஒரு 22 எடுப்போம். 22 கிடச்சிருக்கு. சரி வாங்க போவோம். சுகர் கேன்லாம் இருக்காது, அப்புறமே தேவைப்படும் கேக்கெலாம் செய்கிறதுக்கு. போ சீக்கிரம் போகலாம். நம்ம பேஸை நீங்கள் கட்டிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டோன்லாம் டிக் பண்ணிட்டு அப்புறம் ஒரு அதை வச்சு பிக்கேக்ஸ் செய்வோம். இல்லை நம்ம அந்த பேஸுக்கு கீழே வந்து ஃப்ளோர் போடணும் ஸ்டோனை வச்சு. நிறைய வேலை இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் வெட்டி அந்த இடத்துல வச்சுருவோம் ஒரு லாகை. ஆஹா, ஆக்சரா வெட்டு லாகடு. ஓகே 2. இப்போது அந்த பிளாங்க் எடுத்துக்கோ. இப்போது ஆப்போசிட் சைடுக்கு போ. அதை விட்டு இப்போது 2 லாக்கு போடு. 1 2. ஓகே, நெக்ஸ்ட் ஏரியா க்ரைட்டேரியா. விட்றா ஆனா இது வேறு சுற்றிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. எதுக்கு வெட்டி எடுத்துருவோம். ஓகே விட்றா. ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே ஒரு லாகை போட்டுடலாம். லாகர்ரா இன்னொன்று ஆடியாச்சு. இப்போது இது அன்னியனா தெரியுறாமே இல்லை. திங்க் ஓகே தான், இன்னொரு லேயர்லாம் வேணாம். கொஞ்சம் வுட் எடுப்போம். ஏன்னா 16 தேவை ஒரு ஸ்டாக்குக்கு. நம்மகிட்ட 14 தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 வுட் எடுத்துப்போம், 16 ஆகிடும். அப்போது ஒரு ஸ்டாக்கை வச்சு
இப்போது 16 லாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 64 வுட்டு கிடைக்கும், அதாவது ஒரு ஸ்டாக். அதுக்கு தான் நான் 16 எடுக்க சொல்கிறேன். இல்லையே, சரி ஓகே, இங்கே விட்டோம். அன்னியூனாக தெரிகிற மாதிரி இருக்கே. இந்த சைடு ஒரு கலர், இந்த சைடு ஒரு கலர். சரி வாங்க, ஒரு டிசைன் மாரி கொஞ்சம் பண்ணுவோம். விட்றா இங்கே ஒன்றுட்டு. இங்கே ஒன்று வை. இப்போ ஓரளவுக்கு டிசைனாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போது இந்த சைடு என்ன பண்ணலாமா? சரி முதல்ல பிளாங்க்ஸ் எடுத்துக்குவோம். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 3 வந்திருக்கு. பேசாமல் இது வெட்டிடுவோம்மா. அன்னியூனாக இருக்குது, வெட்டிடுவோன்னு நினைக்கிறேன். வெட்டிடலாம். அன்னியூனாக இருக்குது. கலர் நல்லா இல்லை. கலர் நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து அது வேறு கலருங்க இருக்குது. அடங்க மறுபடியும் இதை வச்சிட்ருக்க பாருங்கள். வெட்டுறா. அந்த 3 இருக்குது, அதை எடுத்து வச்சிருவோம். இன்னும் 1 இருக்கே, வெட்டி வச்சிடலாம். அவங்க ஃப்ரெண்டில். ஓகே, வெட்டுறா சரி வெட்டுறா. பிளாங்கெட்டு. அப்புறம் இது கொஞ்சம் இப்போ மேலே கட்டுவோம். அந்த சைடு இருக்குது, ஃப்ரண்ட்டில் இருக்கிறது விட்டுடலாம். அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. பார்க்க நல்லா இருந்தால் இப்போதைக்கு நல்லா கட்டணும்லாம் இல்லை. இப்போது கொஞ்சம் சிம்பிளாக கட்டிடுவோம். அப்புறமேக்கி வந்து போக போக கொஞ்சம் பெருசாக கட்டிடுவோம் பேஸை. இப்போ நம்ம ஸ்டோன் வெட்டலாமா? குட்ரா, குதிக்க முடியல. அப்படியே போவோம். வீடியோ எடுத்துருக்கேன். பள்ளத்துக்குள்ளே விட்டோமே. இந்த தண்டிக்கேவா இதெல்லாம் அப்புறம் மைக்கு பைக்கலாம். ஒரு ஆர்மரு, ஒரு கத்திலாம் இருந்தால் தான் அது கூட போக முடியும். சரி வாங்க, அப்படியே என் சைடு கொஞ்சம் ஸ்டோன் மைண்ட் பண்ணிட்டு வரலாம். கீழே ஃப்ளோர் போடணும்ல, அதுக்குள்ளே போவேணா, பயமாக இருக்குது பார்க்கவே. டார்ச்சு வேறு இல்லை. நம்ம முதல்ல நார்மலாக இந்த இடத்த தோண்டுவோம். ஸ்டிக்கை வச்சு தோன்றா, இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸ்டிக்கு தோண்டு. இந்த டர்ட்டெல்லாம் தேவையே இல்லை எனக்கு. இப்போ வந்து கோபிள் ஸ்டோன் இருந்தால் போதும். கோபிள் ஸ்டோனை வச்சு சமாளிச்சிக்கலாம். போடா உள்ளே போடா. போயிட்டான். விட்றா. இப்போ நம்ம வந்து அந்த அப்படியே ஸ்டெப்ஸ் மாரி தோண்ட போகிறோம். ஐயா, கோபிள் ஸ்டோன் கிடச்சிச்சு. விட்றா. இப்போதைக்கு இதை வச்சு இது உடன் பிக்காக்ஸ் வச்சு விட்டு அயன் கிடச்சா நல்லாயிருக்கும். அயன் காலம் இருக்கான், அவனை அடித்து உடச்சி. மோசமானவன். ஒரு அடி அடித்தா தூக்கி அடிச்சிடுவான் நம்மளை. அதனால் நம்ம மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வேறு ராயன் கிடைக்கும், அதை ஃபர்னன்ஸில் ஹீட் பண்ணி அதை வர்றதுக்குள்ளே அவ்வளோதான். ஃபர்னன்ஸ்னே தான் ஞாபகம் வந்துச்சு. முதல்ல இதை வெட்டி ஃபர்னன்ஸ் செய்யணும். தோன்றா போதுமா? இல்லை இன்னும் கொஞ்சம் தோண்டுவோம். தோண்டு எதுக்குடா டட்டெல்லாம் தோன்ற? தோண்டு. ஸ்டோன் போதும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். நம்மட்டேனா டர்ட்டர் இன்வென்ட்ரியில் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்வென்ட்ரியில் இருக்குது. அதை எடுத்து வை. போடா. வந்துட்டான். அவ்வளோதான், மேலே போதும். இப்போது இது வந்து மறைச்சி வச்சிடணும். இல்லைன்னா இந்த வில்லேஜஸ் இருக்காங்கள்ல, அவனுங்க இதுக்குள்ளே போயிடுவாங்க. அப்படியே இருக்கணும். சரி, இப்போ கிடச்சிருக்க ஸ்டோனை வச்சு நம்ம வந்து ஃப்ளோர் போடுவோம் கீழே. நைட்டு வேறு ஆக போதே. டோர் எடுப்போம். டோர் வைக்க மாட்டோம் பார்த்தீங்களா? சாமி மண்ணினை உள்ளே வந்து அடைச்சி போட்டு போயிட்டே இருப்பாங்க.
டோரை விடா. தூங்கிடலாம். தூங்கு 10 செகண்டில் தூங்கி எழுந்துருவோம் பார்த்துக்கோங்க. இதுக்கு தான் பெட்டு செஞ்சேன். சரி, இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சிடலாமா? இல்லை இதில் இருக்கிறது எடுத்து வச்சிருவோம் முதல்ல. சீக்கிரம். நான் தேவையே இல்லை, எதுக்கு இன்வென்ட்ரி அடைச்சிட்ருக்குன்னு தெரில. வச்சிரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுறேங்க. நிறைய லைக் பண்ணுறோம் கைஸ். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. பார்க்குறீங்களா தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். மறக்காமல் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுறேங்க. சரி வாங்க, தேவைப்பட்டதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். ப்ரெட்டு தேவை, பசிச்சா சாப்பிட. சரி, இந்த புல்லாம் வாழை இப்போ ஃபர்னன்ஸ் செஞ்சுப்போம். நம்ம ஃபர்னன்ஸ் அந்த இருக்குது. ஒன்று செஞ்சுப்போம் போதும். அந்த ஃபர்னன்ஸை மூலையில் வச்சுப்போம். இதை வெட்டி அது ஒரு ஓரமாக வைப்போம். ஏன்னா இப்போது இவ்வளோ இடம் வேஸ்ட்டாக இருக்குது. சரி, இதையும் அடித்து உடச்சிரும். எறா பிக்காக்ஸை இது அப்புறமாக்கி ஃப்ளோரிங் போட்டு அப்புறமாக்கி இது வச்சுக்கலாம். ஓகே, நோன்றா இருக்கிற ஸ்டோனை வச்சு இது இல்லை, இந்த ஃப்ளோரை போட்டுற வேண்டியது தான். வாங்க, அந்த டர்ட்டெல்லாம் எடுத்துக்கலாம். இன்வென்ட்ரிலேருந்து ஸ்டோன் எடுறா. 16 ஸ்டோன் தான் இருக்குது. சரி, ஏதாச்சும் போட்டுக்கலாம். வாங்க, போடு சீக்கிரம். கொஞ்சம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, போடு சீக்கிரம். வில்லேஜர் வேறு வந்துட்டானே. பரவாயில்ல, இருக்கிறத வச்சு எப்படியாவது மெயின்டைன் பண்ணி போட்டுடலாம். இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். நான் ஆஃப்லைனில் போட்டு வைக்கிறேன் கைஸ். ஆஃப்லைனில் ஃப்ளோரிங் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏன் எத்தனை வாட்டி சொல்கிறேன்னா, ஒரு லைக் வரவே மாட்டேங்குது.